ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸ் காஃப்காவை பற்றி பார்க்கலாம். ஸோ யார் இந்த ஃப்ரான்ஸ் காஃப்கா, ஏன் இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது, ஸோ இந்த புக் எப்படிலாம் டெவலப் ஆகி எவால்வ் ஆகி வந்துச்சு, ஸோ இதோட பயோகிராஃபின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் மெட்டாமார்ஃபோசிஸ் புக் வந்து ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த புக் பற்றியும் பார்க்கலாம். அவரோட புக்கை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பயோகிராஃபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். படிக்கும்போது ஏன் இவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது, அவர் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணியிருக்காருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரான்ஸ் காஃப்கா எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஜூலை 3, 1883 ப்ராக்ன்ற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஜூஷ் ஃபேமிலி. ஸோ இந்த இடத்துல இருந்து அவர் பிறக்கிறாரு. அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 6 பேர். ஸோ அதில் வந்து 2 யங்கர் பிரதர்ஸ், 3 யங்கர் சிஸ்டர்ஸ். காஃப்கா வந்து எல்டஸ்ட் சன். 2 யங்கர் பிரதர்ஸ் வந்து பிறந்த உடனே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட வளர்ந்தது எல்லாமே சிஸ்டர்ஸ் கூட தான். ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதராக. அவங்க அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இட்டாலியன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒர்க் ஷெட்யூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 PM to 6 AM. ஸோ ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப்பாக. அவரால் வந்து ரைட்டிங்கில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்ச நாளே அவர் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. இவரோட புக் எல்லாமே பப்ளிஷ் பண்ணது இவர் ஃப்ரெண்டு தான், மேக்ஸ் ப்ராட். இவர் தான் வந்து இவரோட புக் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறாரு. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் டிப்ரெஷன் அண்ட் சோஷியல் ஆங்ஸைட்டி த்ரூ அவுட் இஸ் என்டையர் லைஃப். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து suffered from migraines, insomnia, constipation, boils and other ailments, all usually brought on by excessive stress and strains. அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காரு, அட்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஹோல் லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து கோத்ரூ பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக இவர் எப்படி இறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, டியூபர்குலோசிஸ்னு இவருக்கு ஒரு டிசீஸ் வந்து இவர் இறந்துடுறாரு. டியூபர்குலோசிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் பாக்டீரியல் டிசீஸ் கேரக்டரைஸ்ட் பை த க்ரோத் ஆஃப் நோடுலஸ் டியூபர்குலோசிஸ் இன் த டிஷ்யூ எக்ஸ்பெஷலி த லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இவர் 19th century தானே இறந்துருக்காரு. இதில் கொடுத்துருந்தாங்க, it was widespread in 19th century in Europe, still causes a millions of death each year in developing countries. 19th centuryல இவர் இந்த ஏரியாவில் இது வந்து ரொம்ப பரவி இருந்த ஒரு நோய், அதனால இவர் இறந்துட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அவர் வந்து இவரோட ஜேர்னி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்னால்தான் ஒரு அவரோட ரைட்டிங் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. நிறையா சஃபர் ஆகியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க எடுத்த பிக்சர். ஸோ இந்த செகண்ட் பர்சன் தான் வந்து காஃப்கா. ஸோ அவரோட டைரிஸோட பிக்சர்ஸ் எல்லாமே இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் அவங்களோட அப்பா, ஹெர்மன் காஃப்கா. இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர். அதுக்கப்புறம் ரொம்ப எப்படி சொல்கிறது, டாமினேட்டிங்காக இருந்திருக்காருன்னா எழுதியிருப்பார் அவரோட புக்கில். ஸோ இது எல்லாமே அவங்க நோட் புக்ஸில் எழுதியிருக்க திங்ஸ். அதுக்கப்புறம் நிறையா வரைஞ்சிருக்காரு. அண்ட் தென் அவங்களோட ஃபேமிலி பிக்சர். ஸோ இது எல்லாமே வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதனால தான் அவரோட ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்திருக்கு. நிறைய விஷயம் லைஃப்பில் கோத்ரூ பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், டியூபர்குலோசிஸ்னு நோய். ஸோ காஃப்கா இறந்தது வந்து பார்த்திங்கன்னா 1924. அவரோட ஃப்ரெண்ட் வந்து மேக்ஸ் ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ரைட்டிங் எல்லாமே எரிச்சிரு அப்படின்றாரு. பட் அவர் வந்து காஃப்காவோட அன்ஃபினிஷ்டு ஒர்க் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறாரு. இதில் இன்னும் நிறைய ஒர்க்ஸ்லாம் இருந்திருக்கு, ஆனால் அது எதுவும் கிடைக்கல. பட் ஃபர்ஸ்ட் புக் வந்து த ட்ரையல் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கேஸ்டில் 1926, அதுக்கப்புறம் 27 அமெரிக்கான்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு எல்லாமே ஜெர்மனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1930s ஃப்ரெஞ்ச்லேயும் இங்கிலீஷ்லேயும் இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த புக்கோட எவல்யூஷன் பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்க எழுதின வேர்ஷன் வந்து ஜெர்மனில் இவர் எழுதியிருக்காரு.
அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச்லேயும் இங்கிலீஷ்லேயும் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அந்த இங்கிலீஷ் வெர்ஷன்லேருந்து தமிழ் வெர்ஷன், அதுக்கப்புறம் இந்தியன் நேட்டிவ் லாங்குவேஜில் நிறைய வெர்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பப்ளிகேஷன்ஸில் நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஜெர்மன் வெர்ஷன் வந்து ஓப்பன் சோர்ஸ்க்கு வந்துருச்சு, பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இருக்குது. பப்ளிக் டொமைன்னா இப்போ ஒரு ஆத்தர் இருக்காருன்னா அவர் இறந்து 70 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு காப்பிரைட் ஃபீஸ் போகாது, அது வந்து பப்ளிக் டொமைனுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து காப்பிரைட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ காப்பிரைட் ஃபீஸ் போகலை அப்படின்னா யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஜெர்மன் வெர்ஷனுக்கு மட்டும்தான். இன்கேஸ் அது வந்து யாராவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா காப்பிரைட் ஃபீஸ் அவங்களுக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸ் காஃப்கா died in 1924. In most countries, copyright laws 70 years after the author's death. So by January 1, 1995, Kafka original German writings entered the public domain. காஃப்கா எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னா, நிறைய ஆத்தர்ஸ் வந்து அவரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஷன் சொல்லும்போது ஏன் எல்லாரும் வந்து காஃப்காவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக் வாங்கினேன். நிறைய குரூப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காஃப்காவோட புக் வந்து, அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா ஹங்கர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், மெட்டமார்ஃபசிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இவரோட நாவல்ஸ் வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு 3 புக்ஸ் வாங்கினேன். ஹங்கர் ஆர்டிஸ்ட், மெட்டமார்ஃபசிஸ், அதுக்கப்புறம் ட்ரையல். ஸோ இந்த 3 புக்குமே ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ஆர்டிஸ்ட் பற்றி இருந்ததுனால ரொம்ப க்யூரியஸாக அந்த புக் எடுத்து படித்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஹங்கர் ஆர்டிஸ்ட் பற்றி ஒரு தனியாக வீடியோவே போட்டிருப்பேன். அது வந்து ஒரு படிச்சுட்டு அந்த இம்பேக்ட் போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே எடுத்த ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு புக், டார்க் தீமில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரியல் லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு புக். ஸோ இது வந்து பிஃபோர் வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி எழுதின ஒரு புக். ஸ்டில் வந்து 2025 வரைக்கும் ரிலவெண்ட்டாக இருக்க ஒரு புக்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நான் வந்து ஃபிக்ஷன் புக் வந்து படிக்கிற பர்சன் கிடையாது. அப்படியே படித்தாலும் பெருசாக வந்து என்ன அஃபெக்டும் பண்ணல எந்த புக்கும். பட் காஃப்காவோட புக் படித்ததுக்கப்புறம் நான் நிறைய ஃபிக்ஷன் புக் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணி படிக்கணுன்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அவரோட பயோகிராஃபி வந்து நான் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு மெட்டஃபராக வேறு வேறு ஆங்கிளில் ஒரு சொசைட்டி பற்றி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடக்கிற விஷயம், ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ண இன்சிடெண்ட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அவர் அதில் எழுதியிருப்பார். நீங்கள் லைட் ஹார்ட்டடான பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த புக் படிக்க வேணாம். மற்றபடி உங்களுக்கு ஒரு ஃபிக்ஷனில் பெஸ்ட்டு ஃபிக்ஷன்னு நான் இது வரைக்கும் படித்ததில் பெஸ்ட்டு ஃபிக்ஷன் அப்படின்னா காஃப்காவோட புக் தான் சொல்வேன். எண்டிங் வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ஸோ காஃப்காவோட புக் பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக்கை வந்து தமிழில் வாங்கி படிங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே நீங்கள் படிக்கலாம். பட் தமிழில் படிக்கும்போது நிறைய நுவான்சஸ்லாம் மிஸ் ஆகாமல் அதோட ரைட்டிங்கோட இன்டெப்த்தான ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் அ திங். லெட்ஸ் டாக் அபவுட் மெட்டமார்ஃபசிஸ். இந்த புக் வந்து நான் தமிழில் தான் படித்தேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் படிங்க. ஸோ இந்த புக் வந்து ஃபுல் ஆஃப் சேட்னஸ், ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஒரு ஃபேமிலி மேன் வந்து அவனை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கும்போது சடனாக அவனால் எதுவும் பண்ண முடியலன்னா அவங்க என்னென்னலாம் கோத்ரூ பண்ணுறாங்கன்றது தான் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவனோட தாட்ஸ் இதெல்லாமே பற்றி இதில் இன்டெப்த்தாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெகர் சம்சா. அவன் தங்கச்சி, அவங்க அம்மா, அவங்க அப்பா. இந்த புக் படிச்சிங்கன்னா அவரோட பயோகிராஃபி நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதில் இருக்க எல்லா விஷயமே இதுலேயும் கனெக்ட் ஆகும். இதில் மட்டும் இல்லை, த ட்ரையல், அதுக்கப்புறம் வந்து ஹங்கர் ஆர்டிஸ்ட், இந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே இவர் கோத்ரூ பண்ண எல்லா விஷயமும் இதில் மெட்டஃபர் மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. அவன் எப்படி லோன்லியாக ஃபீல் பண்ணுறான், அவன் கோத்ரூ பண்ணுற விஷயம்லாம் என்ன, அவனை ஒரு சொசைட்டி எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஃபேமிலி எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்கிட்ட பவர் இல்லை அப்படின்னா அவனோட இன்செக்யூரிட்டி எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா புக்லேயும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம்னா லோன்லினஸ் அண்ட் தென் வந்து இன்செக்யூரிட்டின்னு சொல்லலாம். இந்த 3 புக்லேயும் படிக்கும்போது கொஞ்சம் டிப்ரெஸிங்காக அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் படிக்கும்போது உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காஃப்கா படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் படிங்க அப்படின்னு சொன்னேன்.
புக் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தென் உங்களோட ஃபேவரட் புக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோட கெஃபைன் பேஜஸ் நியூஸ் லெட்டர் இருக்குது. ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.